ஹலோ ஹாய் மக்களே, நான் சுதா சமையலர்னு பேசுகிறேன். துண்டு கருவாடு எப்படி வறுக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். எண்ணெய் நிறையாவே ஊற்றிக்கங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 200 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2, தக்காளி 3, கருவாடு, கருவேப்பிலை வந்து கடைசியாக போட்டுடலாம். இப்போ வந்து கருவாடை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் வந்து வேகும், இல்லைனாக்கா வேகாது. நான் எப்போவே கருவாடு இப்படி தான் வறுப்பேன். அப்போ தான் சீக்கிரமாக நல்லா எல்லாமே கரைஞ்சி வரும். அடுத்து ஃபுல்லாக வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து கரைஞ்சிடும் பாருங்கள், எண்ணெய் எப்படி வறுக்கும்போது. நல்லா சிம்லே கொஞ்சம் நேரம் வேகட்டும். கருவாடு தொக்கு சூப்பராக இருக்கும். எத்தனை நாளாக இருந்தாலும் கெட்டு போகாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருவாடுனா. எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் பிடிக்கும். இது வந்து இந்த எண்ணெயிலே அப்படியே வெந்துடும் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் இந்த தக்காளியெல்லாம் போட்டு வதக்கினோம்னா எல்லாம் கரைஞ்சி நல்லா ஒரு கிரேவி பதத்தில் வந்துடும். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்காயத்தோடையே நல்லா வணங்கிடும் கருவாடும். உப்பு சேர்க்காதீங்க, பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம், ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும். இதுக்கு வந்து சாம்பார் பொடி தான் நான் போடுவேன். சாம்பார் பொடி போட்டு வறுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். டேஸ்ட்டுக்கு வந்து சாம்பார் பொடி. நல்லா வணங்கட்டும். சிம்பிளாக செய்யக்கூடியது, சூப்பரான சுவையான. நீங்கள் பாருங்கள், இப்பயே வெந்துச்சு பாருங்கள். இப்படி நல்லா இப்படி இது பண்ணோம்னாவே தெரிஞ்சிடும், இல்லை பிஞ்சிட்டு வந்துடும். கருவாடு இருக்கவே தெரியாது, நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் ஆகிடும் அதுவாகவே. இப்போ வந்து தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம். கருவாடு கொஞ்சமாக இருந்தாலும் நீங்கள் தக்காளியும் வெங்காயமும் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்க, நல்லா ஒரு தொக்காட்டம் வந்துடும். தொக்காட்டம் வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே பற்றும். எல்லாருமே வந்து சாதத்தில் போட்டு கஞ்சி சாப்பிட்டா, 4 துண்டு கருவாடாக இருந்தாலும் வெங்காயம் தக்காளி அதிகமாக போடும்போது கிரேவி வந்து அதிகமாக வரும். இப்போ வந்து உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்க வேணாம். கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அப்புறமா கடைசியாக. இன்னும் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். நல்லா சுடு தண்ணியில் கழுவிட்டேன் நல்லா கருவாடை. நல்லா வணங்கி வரட்டும். இதை வந்து இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம்.
சிம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வந்து காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இப்போ டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம சாம்பார் பொடி, சக்தி சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் சக்தி சாம்பார் பொடி போட்டு கருவாடு வறுத்து பாருங்கள், சாம்பார் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். உப்பு இது 2-3 நாள் ஆனாலும் டப்பாவில் வச்சு நீங்கள் வறுத்து இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரசத்துக்கு சாதம் வேறுக்கு எதுவுமே தேவையில்லை. ரசம் சாம்பாருக்குலாம் தொட்டுக்கவே தேவையில்லை. இதை வச்சு சாப்பிட்டாலே போதும், செம்ம வேறு லெவலில் இருக்கும். அதனால் இந்த பச்சை மிளகாயோட இந்த சாம்பார் பொடியோடு சேர்த்து இந்த நல்ல தொக்கு மாதிரி வந்துடும். நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இந்த கருவாடு, இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வேகிறதுக்காக. இறக்க போகும்போது நீங்கள் கருவேப்பிலை போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. உண்மையாலே நான் ஒரு கரெக்டாக ஒரு நிதானத்தோடு தாங்க போடுவேன். ஆனால் கரெக்டாக இருக்கும். அதுதான் எப்படின்னு எனக்கே தெரில. நான் ஒரு குத்து மதிப்பாக போடுவேன், ஆனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வேகட்டும். அவ்வளோதான், ஈஸியான வேலை. கருவாடு வச்சுருக்கும். நான் லைவாகவே எடுத்து செஞ்சு போட்டுட்ருக்கேன். எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சுதா சமையலுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. குறை நிறைய இருந்தாலும் எது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். இப்போ தான் புதுசு நான். இவ்வளோ தூரம் நீங்கள் ஆதரவு கொடுத்ததே எனக்கு பெரிய நன்றி.
பாருங்கள், சூப்பரான சுவையான கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இதையே நம்ம திக்காக நம்ம கிளறி விட்டோம்னாவே நல்லா அந்த தொக்கு பதத்துக்கு வந்துடும். கருவாடும் நல்லா கரைஞ்சிரும் இதுலேயே. அதுவும் கருவாடை வடித்து வச்சுட்டு அந்த வடசட்டியில் போட்டு சாதத்தை போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம. எப்போதுமே இறக்க போகும்போது கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அப்படி காரம் வேணும்னாலும் நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சூப்பரான சுவையான, ஏன்னா நான் பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால நான் சேர்க்கல, எங்களுக்கு போதும் காரம். இது உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் தண்ணி எல்லாம் திரிஞ்சு வந்துடும். எண்ணெயிலேயே நீங்கள் வேகும். கருவாடே எனக்கு தெரியல பாருங்கள், எல்லாம் கரைஞ்சிருக்கும் நேரம். துண்டு கருவாடு செய்கிறது இப்படி தான் செய்யணும் முறையாக. சூப்பராக இருக்கும். குழம்பாகவும் வைக்கலாம், இந்த மாதிரி கிரேவியாகவும் வைக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எல்லாம் லைக் பண்ணு, சுதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி உறவுகளே.